ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு தான் எந்த ஜிஹெச்ஐசி கார்டு வந்திருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பிரெக்சிட்டுக்கு முதல் இஹெச்ஐசி, அதாவது யூரோப்பியன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டுன்னு இருந்தது. இப்போ இது யூகே குளோபல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு. இந்த கார்டை நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கு முதல் இந்த கார்டை பற்றி சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கார்டை நீங்கள் ஒரு ட்ராவல் இன்சூரன்ஸாக யூஸ் பண்ண முடியாது. அதை என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதை விட எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணலாம். இந்த கார்டை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் விசிட் பண்ணுற கண்ட்ரீஸில் உங்களுக்கு கிடைக்க போகிற ட்ரீட்மெண்ட் இந்த கார்டால் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குமா, இல்லாட்டி நீங்கள் பே பண்ணணுமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஒரு ட்ராவல் இன்சூரன்ஸுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? நீங்கள் அடிக்கடி யூரோப்புக்கோ ஷெங்கன் கண்ட்ரிஸுக்கோ ட்ராவல் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் இதை எடுத்து வச்சுக்கொள்றது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ராவல் இன்சூரன்ஸ் கவர் பண்ணாத சில விஷயங்களை இந்த ஜிஹெச்ஐசி கார்டு வந்து கவர் பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெகுலர் மெடிக்கல் செக்அப்ஸ், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரெகுலராக தேவைப்படுது, ஆனால் நீங்கள் அந்த டைமில் அத்தியாவசியமாக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குன்னு அந்த ட்ரீட்மெண்ட்ஸை உங்களோட ஸ்டாண்டர்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணாது. இந்த ஜிஹெச்ஐசி வந்து கவர் பண்ணும். எந்தெந்த கேட்டகரிஸ் எல்லாம் இந்த ஜிஹெச்ஐசி கார்டு கவர் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். பிரிட்டிஷ் நேஷனல்ஸ், பிரிட்டிஷ் ரெசிடென்ட்ஸ், நீங்கள் ஒர்க் விசாவில் வந்திருக்கலாம், ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருக்கலாம், டிபெண்டன்ட் விசாவில் வந்திருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் ஒரு பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே இந்த ஜிஹெச்ஐசி கார்டை அப்ளை பண்ணலாம். இது டூரிஸ்ட் விசாக்கும் விசிட் விசாக்கும் அப்ளிகபிள் இல்லை. நீங்கள் டூரிஸ்ட் விசாலையோ விசிட் விசாலையோ வந்திருந்தால் நீங்கள் இந்த கார்டை அப்ளை பண்ண முடியாது. மிச்சம் எல்லாருமே நீங்கள் யூகேல ரெசிடென்ட் ஆகிறதுக்கு எலிஜிபிளான ஆட்கள் எல்லாருமே நீங்கள் இந்த கார்டை அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த கார்டை யூஸ் பண்ணி தவிர்க்க முடியாத ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க கிட்னி டயாலிசிஸ், கீமோதெரபி வரையும் செய்து கொள்ளலாம். அந்தளவு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது தேவையான நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு தி கண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த குளோபல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை வச்சு என்ன செய்யலாம்? நீங்கள் உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான ஹெல்த் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது நீங்கள் யூகேல இருக்கிறீங்க, நீங்கள் இந்த ஜிஹெச்ஐசி அக்செப்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குது. அந்த பீரியடுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், நீங்கள் இங்கே யூகேல செய்து கொண்டிருந்த ட்ரீட்மெண்ட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டோ நீங்கள் செய்ய வேண்டி இருக்குண்டா, அந்த நாடு உங்களோட ஜிஹெச்ஐசி கார்டை அக்செப்ட் பண்ணுமா இருந்தால் நீங்கள் அந்த நாட்டில் ஃப்ரீயாகவோ இல்லாட்டி அந்த நாட்டின் லோக்கல்ஸுக்கு என்ன ரேட்டில் ட்ரீட்மெண்ட்ஸ் கிடைக்குதோ அதே ரேட்டுக்கு நீங்கள் அந்த நாட்டில் ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ளலாம். எந்த ஹெல்த் கேர் கேட்டகரிஸுக்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சியாக கட்டாயம் இந்த ட்ரீட்மெண்ட் செய்தே ஆகணுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் ஃபார் லாங் டேர்ம் ஓ ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது டயபிட்டிஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஹார்ட் கண்டிஷனாக இருக்கலாம். உங்களுக்கு அது லாங் டேர்மாக இருக்குது, நீங்கள் ரெகுலராக செக்அப் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்துக்காக ட்ராவல் பண்ணுறீங்க வேறு ஒரு நாட்டுக்கு, அந்த நாட்டில் ஜிஹெச்ஐசி அக்செப்ட் பண்ணினா நீங்கள் அங்கேயும் போய் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ருட்டீன் மெடிக்கல் கேர் ஃபார் ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் தட் நீட் மானிட்டரிங், அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ டயபிட்டிஸாக இருக்கலாம், ஹார்ட் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் போய் மானிட்டர் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால், அது நீங்கள் இங்கே என்ஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்றில் நீங்கள் ரெகுலராக போய் அதை மானிட்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் அந்த மானிட்டரிங்கை செய்து கொள்ளலாம். ருட்டீன் மெட்டர்னிட்டி கேர், அதாவது உங்களோட மகப்பேறு சம்பந்தமான ருட்டீன் செக்அப்ஸையும் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி செய்யலாம். இதை விட ஆக்சிஜன் தெரப்பி, கிட்னி டயாலிசிஸ், கீமோதெரபி வரைக்கும் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி செய்து கொள்ளலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் அட்வான்ஸ்டாக அப்பாயின்மெண்ட்ஸ் மேக் பண்ணி வைக்கணும். ஆனால் ஸ்டில் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே செய்து கொள்ளலாம். எந்த நாடுகளில் இந்த ஜிஹெச்ஐசி கார்டை அக்செப்ட் பண்ணுவாங்க? யூவில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இதை விட சுவிட்சர்லாந்து, நோர்வே, ஐஸ்லாந்து, எல்லா ஃப்ரெஞ்ச் டெரிட்டோரிஸ்லையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் க்ரௌன் டிபெண்டன்சி கண்ட்ரீஸ்லையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது டோட்டலாக ஒரு 40க்கு மேற்பட்ட நாடுகளில் வந்து இந்த ஜிஹெச்ஐசியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணலாம். ஓகே, இவ்வளவும் நாங்கள் இந்த கார்டை வச்சு செய்யக்கூடியதாக இருக்கும்போது ஏன் நாங்கள் இது ஒரு ட்ராவல் இன்சூரன்ஸ் கார்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது? ஃபர்ஸ்ட், இது எல்லா நாட்டிலையும் யூஸ் பண்ண முடியாது. செகண்ட், இதில் ஸ்டோலன் ஓ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி கவர் இல்லை. அதாவது நீங்கள் உங்களோட பேக்ஸோ இல்லாட்டி உங்களோட சாமான எதுவும் தொலைஞ்சால் உங்களோட ரெகுலர் இன்சூரன்ஸ் வந்து அதை கவர் பண்ணும், ஆனால் அந்த ஜிஹெச்ஐசி வந்து அதை கவர் பண்ணாது. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், இதில் எந்த ஒரு ரீபேட்ரியேஷன் காஸ்ட்டும் கவர் ஆகாது. ரீபேட்ரியேஷன் காஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி ரீசனுக்காண்டி நீங்கள் அந்த நாட்டிலேருந்து திரும்ப யூகேக்கு வர வேண்டியிருக்கு, இல்லாட்டி உங்களோட உடைமைகளையும் உங்களோட சேர்த்து இங்கே கொண்டு வர வேண்டியிருக்கு. அதுக்கு ஏர் ஆம்புலன்ஸோ இல்லாட்டி நார்மல் ஆம்புலன்ஸோ, அது உங்களோட வாரத்துக்குரிய நர்ஸோ டாக்டரோ, அந்த எந்த ஒரு சார்ஜுமே இந்த ஜிஹெச்ஐசியில் வந்து கவர் ஆகாது. அதை விட ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த பொடியை திரும்ப யூகேக்கு கொண்டு வரத்துக்கும் இந்த ஜிஹெச்ஐசி வந்து பே பண்ணாது.
எந்த ஒரு கவரேஜுமே இந்த ஜிஹெச்ஐசியில் இல்லை. ஆனால் ஒரு ரெகுலர் ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே உங்களுக்காண்டி கவர் பண்ணும். உங்களோட ஜிஹெச்ஐசி கார்டு எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னா நீங்கள் 9 மந்த்ஸுக்கு முதலே ரீஅப்ளை பண்ணலாம். அதை விட நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் சேர்த்து நீங்களே ஜிஹெச்ஐசி கார்டை அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதை ப்ரொவைட் பண்ணுறது என்ஹெச்எஸ். நீங்கள் தாராளமாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஜிஹெச்ஐசி கார்டை ஃப்ரீயாக அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணின அப்புறம் ஃபியூ டேஸில் உங்களுக்கு ஒரு மெயில் வரலாம். உங்களோட இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்குரிய மெயில் இது. அதுலேயே லிங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட இமிக்ரேஷன் ஷேர் கோடையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் ஒரு நோட்டில் டைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து அந்த லிங்க்கில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஒரு 3 to 4 டேஸில் திரும்ப ஒரு மெயில் வரும். உங்களோட ஜிஹெச்ஐசி கார்டு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல். உங்களுக்கு நாங்கள் அந்த கார்டை வந்து 15 to 20 ஒர்க்கிங் டேஸில் அனுப்பி வைப்போம்னு சொல்லி ஒரு மெயில் வரும். ஸோ மறக்காமல் ஃப்ரீயாக இந்த ஜிஹெச்ஐசி கார்டை அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. கனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய் ஃபார் நவ்.